இணையவழி பார்வையாளர்கள் அனைவருக்கும் பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் பிரீசன்ஸ் மற்றும் நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் இணைந்து வழங்கும் அமுத சுரபி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் ஸ்ரீதராஜ். அமுத சுரபி நிகழ்ச்சியில் நம்ம வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பகல் 11 மணிக்கு பண்டைய பாரதத்தை பத்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட பண்டைய பாரதத்தோட ஆராய்ச்சி குறிப்புகள் தொகுப்புகளை வச்சு நம்ம வந்து நிகழ்ச்சியை நடத்திட்டு வரோம். இது நம்மளோட 2வது நிகழ்ச்சியா இந்த வாரம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை வந்து யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக், ட்விட்டர் இதுல வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. உங்கள் நிகழ்ச்சியின் நடுவே எதுவும் கேள்வி பார்வையாளர்களுக்கு எழுப்ப வேண்டி இருந்தா யூடியூப்ல சேனல்ல பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன்ங்கிற சேனல்ல வந்துட்டு நீங்க வந்து உங்களோட கேள்விகளை வந்து கேட்கலாம். வந்து நம்ம கெஸ்ட் கூட அதை இன்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து நீங்க உங்க கேள்விகளை எழுப்பலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு என்னன்னா, ராமர் மற்றும் கிருஷ்ணரின் பிறந்த தேதிகள். அது குறித்த ஆராய்ச்சி குறிப்புகள் தொகுப்புகளை வந்து நமக்கு சிறப்பு விருந்தினர்களா இன்னைக்கு வந்திருக்கவங்க வந்து டாக்டர் டி.கே. ஹரி மற்றும் டாக்டர் டி.கே. ஹேமா ஹரி தம்பதியினர்கள். ஸோ அவங்கள பத்திய ஒரு 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 அறிமுகத்தோட இன்றைய கலந்துரையாடல் திரு பிரேம்பான் ஸ்ரீனிவாசன் அவர்களிடம். Over to you, sir. Thank you, Sridhar. Welcome to Dr. D.K. Hari and Dr. Hema Hari. Thank you. டாக்டர் டி.கே. ஹரியும் டாக்டர் ஹேமா ஹரியும் பல நேயர்களுக்கு பரிச்சயமானவர்கள், அறிமுகமானவர்கள். இந்த சீரீஸ் பண்டைய பாரதம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பாரத நாட்டினுடைய பெருமைகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி பல ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்கள் வழியாக நம்ம இளைஞர்களுக்கு, குறிப்பாக குழந்தைகளுக்கு எடுத்து சொல்வதற்காக தானே இந்த நிகழ்ச்சி. இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், பின்னால் பார்க்கக்கூடிய யூடியூபில் பார்க்கக்கூடிய நேயர்கள், உங்களுடைய குடும்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டுகிறேன். குழந்தைகளையும் அழைத்து சென்று பார்க்க சொல்லுங்கள். நம்முடைய பண்டைய பாரதத்தை பற்றின பெருமைகள், நம்முடைய கலாச்சாரம், இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக இந்த சீரியஸாக நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 11 மணிக்கு யூடியூப் வழியாக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். டாக்டர் டி.கே. ஹரியும் டாக்டர் ஹேமா ஹரியும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பண்டைய பாரதத்தை பற்றிய, இந்திய கலாச்சாரத்தை பற்றிய ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 100 புத்தகங்களுக்கு மேல 7 மொழிகளில் எழுதியிருக்கிறாங்க. தமிழ், கன்னடம், தெலுங்கு, குஜராத்தி, இந்தி, ஆங்கிலம் ஆகிய 7 மொழிகளில் அவங்க தங்களுடைய படைப்புகளை வந்து எழுதியிருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் இந்தியா என்கிற ஒரு சீரீஸில் அவங்க வந்து இந்தியாவை பற்றின, கலாச்சாரங்களை பற்றின பல நூல்கள், அரிய நூல்களை, ஆராய்ச்சி நூல்களை எழுதியிருக்கிறாங்க. முக்கியமாக எங்களுக்கு எதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னாக்க, அவங்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ராமா, ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணா என்கிற 2 புத்தகங்களை பழைய காலத்தினுடைய ஆராய்ச்சி கட்டுரை, சயின்டிபிக் வேலிடேஷன். சார், அது கேன் யூ ஸ்கிரீன் தட் புக் இமேஜ்? இதோ டாக்டர் ஹரி, இதோ பண்றேன். தெரியுதா? அது ஹிஸ்டாரிக்கல் இல்ல, இப்போ இல்ல, இது ஒன்லி ஸ்கிரீன் மாத்திரம் தான் வருது உங்களுக்கு. ஆமா, ஸ்கிரீன்ல இது வரலையா? லேப்டாப் ஸ்கிரீன் தான் வருது. லேப்டாப் ஸ்கிரீன் தான் வருது. அதுல இருந்து அந்த புக்கினுடைய இமேஜ் ஸ்கிரீன் பண்ணுங்க. One second, sir. We just redo it. We already done it, but we'll redo it again now. 1 second. Okay. ஹிஸ்டாரிக்கல் ராமா. ஓகே. இப்போ வந்திருக்கா? இன்னும் வரல. அந்த ஹிஸ்டாரிக்கல் ராமா, ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணா, இந்த 2 புத்தகங்களுமே கரெக்டா வருது. இப்போ இது வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் ராமா, ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணா, இந்த 2 புத்தகங்களிலும் ராமருடைய பிறந்த தேதிகள், மற்ற இன்சிடென்ட், ராமாயணத்தினுடைய இன்சிடென்ட், மகாபாரதத்துல கிருஷ்ணர் பிறந்த தேதிகள், அதனுடைய கனெக்டட் இன்சிடென்ட்ஸ் எல்லாமே மகாபாரத யுத்தத்திலேருந்து எல்லாத்தையுமே அவருங்க வந்து ஆராய்ச்சி செய்து அதை எழுதியிருக்கிறாங்க. அதனுடைய விளைவாகத்தான் நாம் வந்து இவங்களை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அவங்கள அழைத்திருந்தோம். அவர்களும் கருணை கூர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே தங்களுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 ஷார்ட் ஃபிலிம்ஸும் எழுதியிருக்கிறாங்க. பாரத் கியான்கிற ஒரு இதில் யூடியூப்ல போய் பாரத் கியான் பார்த்தீங்கன்னா 400
மேல ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கு. 5 லாங் ஃபிலிம்ஸையும் அவங்க ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி எழுதியிருக்கிறாங்க. பல ஆராய்ச்சியாளர்கள் பல இடங்கள்ல ஈவன் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் இவங்க இந்தியாவினுடைய பண்பாட்டை பற்றி, இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பற்றின கோர்சஸும் எடுத்துட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சிறந்த விற்பனர்களாக இருக்கிறாங்க. அவங்க நம்முடைய நிகழ்ச்சியில 2 பேரும் கலந்துருந்தது நமக்கு ரொம்ப பெருமை. சரி, இதை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு டாக்டர் ஹரி அண்ட் டாக்டர் ஹேமா ஹரி. சார், இது வெல்கம் சார். நீங்க வந்தது எங்களுக்கு ரியலி கொஞ்சம் லைட்டிங். நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா மித்தாலஜின்னே சொல்றாங்க. ஈவன் படித்தவங்க கூட மித்தாலஜின்னு தான் சொல்றாங்க. இந்த வேர்டு கரெக்டா? நம்ம ராமாயணம் மகாபாரதம் மித்தாலஜின்னு சொல்ற வேர்டு கரெக்டா? இது எப்படி உருவாச்சு இந்த மித்தாலஜி? அதுக்கு மேல சப்ஸ்டியூட் எப்படி நம்ம சொல்லணும் அந்த வார்த்தைகளை? சார், இப்போ நீங்க ராமாயணமும் மகாபாரதம் எடுத்தீங்கன்னா, கம்பன் எழுதினாலும் சரி, தமிழ்ல பாரதம் வில்லிபுத்திரார் எழுதினதும் சரி, இல்லைன்னா நீங்க வடக்கே போனீங்கன்னா காளிதாசர் எழுதுனது சரி, ரகுவம்சா எழுதுனது சரி, இல்லைன்னா கோஸ்வாமி துளசிதாஸ் எழுதுனது சரி, அதுக்கெல்லாம் முதல்ல எழுதுனது வால்மீகி ராமாயணம் இல்லையா? அதே மாதிரி மகாபாரதம் வேதவியாசர். இது எதுவுமே இந்த எல்லா புஸ்தகத்திலையும் நம்ம பாரதத்துல எல்லா மொழியிலும், மராட்டிய மொழியா இருக்கட்டும், தமிழ் மொழியா இருக்கட்டும், கன்னட மொழி, தெலுங்கு மொழி, எந்த மொழியில இருந்தாலும் எழுதினாலும் யாருமே இந்த வார்த்தை மித்தாலஜி யூஸ் பண்ணதே இல்லை. ஃபண்டமெண்டலி இது நம்ம என்ன சொன்னோம், இதிகாசம். இதிகாசம் ஒரு மொழியில ஒரு மாதிரி சொல்றோம், இதிகாசம் சொல்றோம். இந்த இதிகாசம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இதிகாசம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை 3 வார்த்தையோட சேர்ந்தது. அந்த வார்த்தை இதிகாசம் அப்படின்றது நான் ஆங்கிலத்துல ஸ்லைட்ல போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. இதிகாசம்ன்ற வார்த்தை இது ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்களுக்கு பாக்குறதுக்கு. இது இதி ஹா அசா 3 சொல் சேர்ந்தது இதிகாசம். இட் thus happened. நம்ம தமிழ்ல சொன்னா இது இப்படி நிகழ்ந்தது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், இதிகாசம் அப்படின்னு சொல்றது. இது இப்படி நிகழ்ந்தது கிளியரா இருக்கிறதுல சந்தேகமே இல்லது. ஸோ இது எங்கேயும். ஆனா அதே சமயத்துல மித்தாலஜின்ற வார்த்தை எங்க இருந்ததுன்னா, மித்துன்ற வார்த்தையில வந்தது. லாஜினா சயின்ஸ், மித்தாலஜினா சயின்ஸ் ஆஃப் மித். இந்த மித்துன்ற வார்த்தை எப்படி இருந்ததுன்னா, மித்தாஸ்ன்ற கிரீக் வார்த்தையில இருந்தது. இந்த கிரீக் வார்த்தை மித்தாஸ் எதுல இருந்ததுன்னா, நம்ம பாரத வார்த்தை மித்தியா அதுல வந்தது. மித்தியான என்ன அர்த்தம்னா உண்மை இல்லை, இல்லைன்னா ஏதோ ஒரு சிறு உண்மையிலும் அதுல இருந்து ஒரு பெரிய கட்டுக்கதை கட்டினதுன்னு இருக்கும். அதான். சோ உண்மைக்கு இல்லாததுதான் மித்தியா, நம்ம பாரத வார்த்தை. அது கிரேக்க நாட்டுல போய் மித்தாஸ்ன்னு ஆச்சு. அப்புறம் ஆங்கிலத்துல மித்துன்னு ஆச்சு, மித்தாலஜின்னு ஆச்சு. சோ நம்ம இத்திஹாசான்றோம். அதான் இது இப்படி நிகழ்ந்தது கிளியரா சொல்லிடுறோம். ஆனா அதே அவங்க கடந்த 150 வருஷமா 200 வருஷமா அத மித்தாலஜி நம்ம திருப்பி 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 சொல்லி நம்ம மண்டையில அடிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? சோ உண்மை உண்மை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இது இப்படி நிகழ்ந்து கிளியரா சொல்றோம். இதுக்கு ஏன் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம இத்திஹாசம்ன்ற வார்த்தைக்கு பாரத நாட்டுல பல ஆயிரம் நூல் இருக்கு, பல லட்சம் நூல் இருக்கு, பல கோடி நூல்கள் இருக்கு. ஆனா இதுல எல்லாத்துலயும் 2 நூல் தான் இத்திஹாசம் சொல்றோம் நம்ம. தெரியுமா? எந்த 2 நூல் இத்திஹாசம் சொல்றோம் நம்ம? ஒண்ணு ராமாயணம், 2வது மகாபாரதம். அது வால்மீகி எழுதின ராமாயணம், வேதவியாசர் இயற்றிய மகாபாரதம். இது 2 தான் இத்திஹாசம். அவங்களே எழுதியிருக்கார். மகாபாரதத்திலே வேதவியாசரே குறிச்சிருக்கார். இந்த மாதிரி இது இத்திஹாசம்னே வார்த்தையே உபயோகிச்சு குறிச்சிருக்கார். அண்ட் இந்த 2 நூலு தான் இத்திஹாசம்னு நம்ம சொல்றோம். நம்ம கம்பன் காவியம், கோஸ்வாமி துளசிதாஸ் எழுதினது காவியம், வில்லிபுத்திரா எழுதுனது பாரதம் எழுதுனது வில்லி பாரதம், அது காவியம். அது இந்த இத்திஹாசத்தை கொண்டு எழுதின காவியங்கள். பட் அதாவது அவங்க அந்த காலத்திலேயே அவங்க அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள்.
இல்லையா? அந்த மாதிரி வால்மீகி இதிகாசம் இருக்கட்டும், வியாசரா உலகத்திலேயே இருக்கட்டும். இல்ல. அந்த மாதிரி இதிகாசம் இப்போ இங்கிலீஷ் வெஸ்டர்ன் ஹிஸ்டரி எடுத்தா கூட அதெல்லாம் அவ காலத்துக்கு பிறகு நிறைய நூற்றாண்டுக்கு அப்புறமா எழுதின சில அக்கவுண்ட்ஸ் தானே தவிர, உலகத்திலேயே இந்த மாதிரி அந்த காலத்திலேயே வாழ்ந்த மனிதர்கள் எழுதிய 2 அக்கவுண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அந்த காலத்துல நிகழ்ந்த நிகழ்ச்சிகளோட அக்கவுண்ட் வந்து அவளே எழுதினது இந்த உலகத்திலேயே அபூர்வமான இந்த 2 நூல்கள் தான் நம்ம சொல்லலாம். இதுல இருந்து டாக்டர் ஹரி, இப்ப இதுல இருந்து நம்ம வந்து அடுத்த இதுக்கு நம்ம போகும்போது அந்த காலத்துல ஈவெண்ட்ஸ், இப்ப நாம வந்து இன்னைக்கு 11th அக்டோபர் 2020 நம்ம சொல்றோம். நாம வந்து ஒரு கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர்னு சொல்றோம். நம்ம இந்த கேலண்டரை யூஸ் பண்றோம். அந்த காலங்கள்ல இந்த கேலண்டர் வந்து 1582 என்பதுதான் ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடியும் இயற்கையாகவே ஒரு நிகழ்வுகள் இருக்கும், குழந்தைகள் பிறந்திருக்கும். அதெல்லாம் எப்படி அவங்க வந்து ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் ராமருடைய பிறந்ததோ அதற்கு கனெக்டட் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ராமராவண யுத்தங்கள் நடந்திருக்கு, ஒரு காட்டுக்கு போனது இருக்கு. அதே மாதிரி மகாபாரதத்துல கிருஷ்ணருடைய பிறந்தது இருந்திருக்கு, கிருஷ்ணருடைய கனெக்டட் ஈவெண்ட்ஸ், பாண்டவர்களோட மகாபாரத யுத்தம் இருந்திருக்கு, கிருஷ்ணர் பகவத்கீதை எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எப்படி அவங்க வந்து ஒரு டேட்டை வந்து அவங்க குறிச்சிருப்பாங்க, என்ன மாதிரி மாடல்ல அவங்க குறிச்சிருப்பாங்க, எந்த ஒரு அன்னைக்கு இருந்த காலங்கள்ல எந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கேலண்டரை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, எப்படி அவங்க குறிப்புகள் எப்படி இருக்கு மகாபாரதம் ராமாயணத்துல இந்த அந்த நிகழ்வுகளுடைய குறிப்புகள்? சார் இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சார், இது நீங்க வந்து கேலண்டர் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துனீங்க இல்லையா? கேலண்டர்ன்ற வார்த்தைக்கு நம்ம வந்து நம்ம பாரத மொழியில எப்படி சொல்றோம், நம்ம மொழிகள்ல கால அந்தர். அந்தர்னா 1த்துக்கும் 2த்துக்கும் நடுவில் இருக்கிறது அந்தர். காத்தாலைக்கு சாயங்காலத்துக்கு நடுவில் இருக்கிறது அந்தர். ஆங்கிலம் சொன்னா இன்டர், இன்டரிம், இன்டர்வீனிங் பீரியட். ஸோ நம்ம பாரத மொழி தான் அங்க போய் இன்டர்வீனிங் பீரியட், இன்டரிம், இன்டரிம் பட்ஜெட், இன்டரிம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அந்தர். 1த்துக்கும் 2த்துக்கும் நடுவில் இன்டர். காத்தாலைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிறது நடுவில் இருக்கிறது அன்னியோட கால அந்தர். ஒரு மாதத்துக்கு மண்டேல இருந்து சண்டேக்குள்ள ஒரு வாரத்துல இருக்குது, அந்த வாரத்தோட கால அந்தர். 1ஆம் தேதியில 31ஆம் தேதிக்குள்ள அந்த மாசத்தோட கால அந்தர். ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31க்குள்ள இருக்குது அந்த வருஷத்தோட கால அந்தர். இது மாதிரி அதான் கேலண்டர் ஆங்கிலம் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி கேலண்டர் வந்து வெவ்வேறு விதங்கள் இருக்கலாம். 1957ல ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் இருந்துச்சு. மேகானந்த் சாகர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், அவர் வந்து பிசிசிஸ்ட், அவர் அப்பாயிண்ட் பண்ணி கேலண்டர் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி போட சொன்னாங்க இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவுக்கு அது மாதிரி அப்போ கேலண்டர் போட்டாங்க. அப்போ என்ன பண்ண எல்லாம் முடிச்சு கடைசியில் நம்ம வந்து கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இந்த கிரிகோரியன் கேலண்டர் ஏன்னு சொல்றோம், அப்போ என்ன சொன்னாங்க, அந்த கேலண்டர் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியில இந்தியாவில் 7200 கேலண்டருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேலண்டர்ல 2 கேலண்டர்ல 7200 கேலண்டர் இந்தியாவில் பிரயோகத்துல இருக்கு. அது அவ்வளோ வந்து ஃபர்டைல் வெரைட்டிஸ் ஆஃப் கேலண்டர். நீங்க தமிழ்ல 10 வெரைட்டி இருக்கும் கேலண்டர். அந்த மாதிரி பஞ்சாங்கத்துல 10 20 பஞ்சாங்கம் இருக்கும். மடத்துக்கு மடம் ஒரு கேலண்டர் பஞ்சாங்கம். அது மாதிரி 7500 கேலண்டர் இருக்கு இந்தியா. சோ வண்டர்ஃபுல். அந்த வெரைட்டி இஸ் வண்டர்ஃபுல், டைவர்சிட்டி இஸ் வண்டர்ஃபுல். அந்த மாதிரி பார்க்க போனா 7200ல இந்த கிரிகோரியன்றது ஒரு விதமான கேலண்டர். இட்ஸ் அ கமர்ஷியல் கேலண்டர், காமர்ஸுக்கோசரம் பண்ண கேலண்டர் அது. அது வந்து அப்போது போப் கிரெகரின்னு 1500 சில வருஷத்துல அவர் தான் போப்பா இருந்தாரு வேட்டிக்கன்ல. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, பாரத தேசத்துக்கு அந்த பிரீஸ்ட் எல்லாம் அமைச்சு இங்க இருக்க கேலண்டர் கத்துன்னு சொல்லி மலபார்ல திருப்பி போயிட்டு அவங்க வந்து ஒரு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இது நான் சொல்லல, ஜோசப் சொல்றாரு அவர், இது மாதிரி தான் பண்ணாங்க அவருன்ட்டு. ஸோ அது மாதிரி கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவர் பண்ணிட்டு they came up with a nice calendar. So அதான் கிரிகோரியன் கேலண்டர். அதுக்கு முன்னாடி ஜூலியன் கேலண்டர். ஜூலியஸ் சீசர் இருந்த காலத்துல ஜூலியன் கேலண்டர், ஜூலியஸ் சீசர் காலத்துல இருந்து கிரேக்கரி காலருக்கு வந்தது. ஸோ அது வந்து யூரோப்பியனுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ண கேலண்டர். அது வந்து ஆனா கிரெகரிக்கும் முன்ன ஜூலியனுக்கும் முன்ன கேலண்டர் இருந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆள்கள்லாம் பிறந்திருக்காங்க, இங்க எல்லாம் சமுதாயம் இருந்திருக்கு, கேலண்டர் இருந்திருக்கு. ஸோ அதுதான் கேலண்டர், இயற்கையை பேஸ் பண்ண கேலண்டர். எதுவா இருந்தாலும் என்ன, இயற்கை தான் முக்கியம் நம்மளுக்கு. நேச்சர் பேஸ்ட் கேலண்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உங்களுக்கு எப்படி பண்ணீங்கன்னா, நீங்க நம்மளோட முனிவர்கள், சான்றோர்கள், ரிஷிகள், ஆச்சாரியர்கள்லாம் ஆகாயத்தை பார்த்து கேலண்டர் சொல்லுவாங்க. ஆகாயம் தான் கிளாக் நம்மளுக்கு.
அதுதான் நம்மளுக்கு வந்து மணிக்காட்டி. சூரியன் காத்தால என்னது ஆரம்பிச்சு உதயமாயி அஸ்தமானது மாத்திரம் கேலண்டர் இல்ல, நைட் ஸ்கையும் கேலண்டர். உங்களுக்கு எவ்ரி பிட் கேலண்டர், எவ்ரி மினிட் கேலண்டர், அவ்வளவு ப்ரிசிஷன் நம்ம கிட்ட கேலண்டர் இருக்கு. இது கேலண்டர் நீங்க பாக்குறப்ப நம்ம புரிஞ்சுட்டு இருக்க கேலண்டர் என்ன, நம்ம இப்போ இதுதான் பாக்குறோம் நம்ம கேலண்டர்னா. ஒரு கிளாக்கு, இந்த கிளாக்குக்கு எத்தனை அவர் இருக்கு? 12 அவர் இருக்கு. இது எப்படி தெரியும் 12 அவர்? ஏன்னா 12 யூனிட் இருக்கு, 3 ஹேண்ட்ஸ் இருக்கு. இதுல நம்ம சொல்றோம் இதுதான் நம்ம வந்து கிளாக் டு தி செகண்ட் மினிட் அவர் பார்க்கணும். நம்மளுக்கு இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஆனா இது 12 மணி நேரத்துக்கு மேல இதால நம்மளால மெஷர் பண்ண முடியாது. நம்ம வேற எங்கேயாவது குறிப்பு வைக்க வேணும். இது கார்த்தாலத்து 12 மணி நேரம், ராத்திரி 12 PM இத்தனாம் தேதி, அதெல்லாம் இந்த கிளாக்குக்கு வெளியில. ஆனா நம்ம முன்னோர்கள் என்னன்னாக்கா, அவ ஆகாயத்தை பார்த்து கேலண்டரா டயத்தை வச்சுட்டா மேனேஜ் பண்ணினானாக்க, அவ சூரியன் மட்டும் இல்ல, சூரியன், சந்திரன், சந்திரனோட பெற, அப்புறம் வந்து 5 கிரகங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரியற கிரகங்கள், மர்க்குரி, புதன், வெள்ளி, செவ்வாய், குரு, சனி. இந்த 5 கிரகங்களும் சூரியன், சந்திரன், 7 ஆப்ஜெக்ட்ஸ் கையில, 7 ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு தெரிய ஆப்ஜெக்ட்ஸை வச்சுட்டு மணிய குறிச்சிருக்காங்க. சோ யாராவது பிறக்கிறாங்கன்னாக்க, இன்னைக்கு இவங்க பிறக்கிற நேரத்துல சூரியன் இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, அது அங்க இருக்குன்னு. சோ அப்படிதான் அவங்க நேரத்தை குறிச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி இவ்வளவு கிரகங்களை வச்சு குறிச்சா நம்மளுக்கு வந்து 12 மணி நேரம் இல்ல, பட் நிறைய டைம். அந்த கால அந்தர் சொல்றது வந்து நம்ம வெவ்வேறு அளவுக்கு நம்ம வந்து சின்ன அளவும் சொல்லலாம், பெரிய அளவுக்கும் அவங்க வந்து கணிச்சு வச்சிருக்காங்க, மெஷர் பண்ணிருக்காங்க. அத யூனிக் அது நம்ம அது இப்ப ராமர் இப்ப டாக்டர் ஹரி, இப்ப ராமர் பிறக்கும் போதும், ராமர் பிறந்தது, லக்ஷ்மணன் பிறந்தது, இது எல்லாமே இந்த மாதிரி தான் அவங்க வந்து வால்மீகில இப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க, என்னென்ன இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருந்ததுன்னு. கரெக்ட். சோ அதான் என்ன பண்றாங்க, நீங்க ராமர் ஓட பர்த்டே என்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்றீங்க? ஸ்ரீராம நவமி. ஆமா, நவமின்னு என்ன அர்த்தம்? 9வது பெற, சந்திரனோட 9வது பெற. அது ஃபிக்ஸ்ட், அது தெரியும். அது எந்த மாசத்துல வருது? அப்ப சந்திரன் வந்து எந்த நட்சத்திரம் இருக்கு அதுவும் தெரியும் உங்களுக்கு. சோ அதெல்லாம் வந்து அவங்க எழுதியிருக்காரு. சோ சில முக்கிய நிகழ்வுகளுக்கு அவங்க வந்து ராமாயணமும் மகாபாரதத்திலையும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. இந்த இந்த நிகழ்வு நடக்கச்சே சூரியன் இங்க இருந்தது, இந்த மாதம், இந்த நட்சத்திரம் அன்னைக்கு, இந்த சந்திரன் இந்த பெறல இருந்தது, இந்த கிரகங்கள் எல்லாம் இங்க இருந்தது. சும்மா அப்படியே மென்ஷன், டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அவங்க தேதின்னு கொடுக்கல. ஏன்னா தேதிங்கிற மாதிரி கான்செப்ட் நமக்கு தித்தின்னு உண்டு, நம்ம இந்தியன் பாரத கேலண்டர்ல எல்லாம் தித்தின்னு உண்டு. பட் அது தித்தி தான் அவங்க வந்து இந்த நவமி தித்தின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுல பாருங்க, நம்ம வந்து டேட்னா ஒரு வருஷத்துல மட்டும் நம்ம இங்கிலீஷ் கிரெகோரியன் கேலண்டர்ல சொல்றோம். அப்புறம் மீதி தனி கவுண்ட்ஸ். இதுல வந்து தித்தி வந்து மீதி பிளானட்ஸோட நம்ம சேர்த்து சொன்னா அது வந்து ஒரு ரொம்ப நிறைய பெரிய டைம்ல ஒரு யூனிக் டைமை வந்து குறிக்கும். நமக்கு வந்து வேற எக்ஸ்டர்னல் வேற மெஷர்மெண்ட் தேவையில்லை. இந்த குறிப்புகளை வச்சுட்டே நம்ம வந்து யுனிக்கா அது எந்த மொமெண்ட், என்னைக்கு அண்ட் எந்த தேதி, எந்த டைம்னு ரொம்ப கிளீனா யுனிக்கா நம்ம வந்து திருப்பி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த கிரகம் வந்து இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு இவ்வளவு நாழி ஆயிருக்கும். ஸோ அதனால முன்னாடி இத்தனை பஸ் ஸ்டாப் முன்னாடி இருந்ததுன்னா எவ்வளவு நாள் ஆயிருந்திருக்கும் அந்த கிரகத்துக்கு இங்க வரத்துக்கு. இன்னைக்கு இந்த கிரகம் இங்க இருக்கு, அது இத்தனை நாளுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கும். அந்த மாதிரி பின்னாடி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அந்த எக்ஸாக்ட் டேட்டுக்கு நம்ம கணிக்கலாம். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனை வச்சு நீங்க வந்து இப்ப ராமாயணம், இப்ப நீங்க வந்து ராமாயணம் மகாபாரத அது ரெண்டுலயும் இருக்கிற குறிப்புகளை வச்சுட்டு ராமனுடைய பிறந்த தேதியை நீங்க கணிச்சிருக்கிறீங்க, கிருஷ்ணருடைய பிறந்த தேதி, அதனுடைய கனெக்டட் ஈவெண்ட்ஸ் எல்லாம். அதை வந்து நீங்க எந்த மாதிரி இது பண்ணீங்க? அதை எப்படி, ஹவு டிட் யூ கால்குலேட்? ஏன்னா இப்ப உங்களுக்கு கிடைச்ச இன்புட் வந்து உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் மாத்திரம் தான் உங்க கையில கிடைச்சிருக்கு. அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சுன்னு எப்படி டேட்டா, இப்ப நீங்க ராமருடைய பிறந்த தேதி என்னவா நீங்க கணிச்சீங்க, கிருஷ்ணருடைய பிறந்த தேதி என்னவா கணிச்சிருக்கீங்க? சார் ஒரே விஷயம் சார், அது எப்படி நீங்க பிளானட்டரி பொசிஷன் மாத்திரம் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க. நான் அந்த மத்திரம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றேன். மத்திரம் அதுதான் மொத்தம். அந்த மொத்தம்
மொத்தத்தையும் விட்டுட்டு மொத்தம் இல்லாத மற்றத்தை நீங்க தேடிட்டு இருக்காங்க. சோ நீங்க அது மொத்தம் இல்ல, தட் இஸ் என்ன, அதுதான் மொத்தம். மொத்தத்தை விட்டுட்டு தேடுறதா மற்றம். இல்லாமைய தேடிட்டு இருக்காங்க, அவங்க இருக்கிறத எடுத்து காட்டுறோம். இது டாக்குமெண்டட் வெர்ஷன்ஸ் இல்லையா? இப்ப அத்தனையும் டாக்குமெண்டட் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. This is a primary evidence. பாருங்க, you are looking for ancillary non-existent evidence. I am giving you primary evidence. Using the current planetarium softwares in scientific technological terms, and today this field is called archaeoastronomy, because the way in archaeology நீங்க வந்து அகழ்வாராய்ச்சியில வந்து ஆக்ஸ் ஷவல் வச்சு நீங்க பூமி உள்ள தோன்றீங்களோ, இங்க வந்து நம்ம ஆகாயத்துல தோன்றோம். அஸ்ட்ரானமி, ஆர்கியாலஜி, ஆர்கியோஆஸ்ட்ரானமி, இது வந்து நியூ சயின்ஸ். இது இப்போ வந்து எத்தனையோ யூனிவர்சிட்டியில இது ஒரு சப்ஜெக்டாவே கொண்டு வந்துட்டாங்க. It's a new modern subject in many international universities across the world. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி எல்லா இடத்துலயும் இது புது ஃபீல்டா வந்திருக்குது. ஏன்னா இது பிசிக்ஸ் இந்தியால வந்திருக்கா? இந்தியால வந்திருக்கா? இந்தியால வந்திருக்கா? ஒரு நிமிஷம் நம்ம இன்னும் பழைய சில பழைய என்னது பிழையிலேயே இருக்கோம். நம்ம தப்பான பிழையிலே ஒண்ணு இருக்கோம் நம்ம. அதனால வேற விஷயம். அது இன்னியோட சர்ச்சை இல்ல. அது வந்து சோ பல யூனிவர்சிட்டி ஓப்பன் மைண்ட், அவங்களுக்கு வந்து மனசு வந்து திறந்து பாக்குறாங்க, ஜன்னல் திறந்துருக்காங்க, அவங்க ஃப்ரெஷ் காத்து வருது அவங்களுக்கு. அதனால அதுல பாக்குறாங்க அவங்க, அதுல கிளியரா அவங்க வந்து இது ஒரு நியூ ஃபீல்ட், சயின்டிபிக் ஃபீல்ட். இந்த மாதிரி பார்க்க போனா நம்ம பாரத தேசத்துல தான் மேக்சிமம் அஸ்ட்ரோனாமிக்கல் அப்சர்வேஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம we can date events across millennia. இவ்வளோ precision astronomical observation வேற எங்கேயுமே கிடையாது பாரத தேசம் தவிர. அது நம்மளோட ஒரு யூனிக் ஃபார்ச்சூன். அதுல நம்ம இந்த இடத்துல ராமாவோட பர்த்டே காட்டிருக்கோம். 10th January 5114 BCE. BCEன்றது பொது ஆண்டு முன். பிஃபோர் காமன் இரா. நம்ம இருக்கிறது 220 பொது ஆண்டு, காமன் இரா, சிஇ, காமன் இரா, பொது ஆண்டு. இப்போ உலகம் முழுக்க ஏடி பிசின்னு அந்த கன்வென்ஷனை விட்டுட்டாங்க. ஏடிக்கு பதில அவங்க வந்து சிஇன்னு சொல்றாங்க, காமன் இரா. அண்ட் பிசிக்கு பதில அவங்க வந்து பிஃபோர் காமன் இரான்னு சொல்றாங்க, பிசிஇ. அந்த வருஷ கவுண்ட் மாறல, டெர்மினாலஜி தான் மாறி இருக்கு. சோ ராமரோட நீங்க வந்து இப்போ நீங்க ஜனவரியில ராமர் பிறந்தார் அப்படின்னாக்க நமக்கு ஸ்ரீராம நவமியும் ஜனவரியில தான் வரணும் இல்லையா? ஆனா வேற மாதங்கள்ல இல்ல. இதுலதான் நமக்கு என்ன இதுன்னு புரிஞ்சுக்கணும்னாக்க, இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம கொண்டாடுறோம் பிறந்த நாள்னாக்க, நம்ம அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் பினாமினனை வச்சு கொண்டாடுறோம். தட் இஸ் நவமி திதி, சித்திர மாசம், அந்த மாதிரி கொண்டாட போனோம்னாக்க நமக்கு வந்து சித்திர மாசத்துலதான் வரும் அது. ஸோ அன்னைக்கும் சித்திர மாசம் நவமி திதியில தான் வந்தது, இன்னைக்கும் நம்ம சித்திர மாசம் நவமி திதியில நம்ம கொண்டாடலாம். ஆனா நம்ம கிரெகோரியன் கேலண்டரோட மேப் பண்ணினோம்னாக்க that is a different calendar which follows a slightly different scale of counting. So அது பிரகாரம் நம்ம பார்த்தோம்னாக்க, and also on top of that என்னன்னாக்க there are certain phenomena, precession இருக்கு. நம்ம earth-ஓட axis அது ரொட்டேட் ஆற precession, இதெல்லாம் அதனோட ஒரு ஆங்கிள் இது எப்படி மாறுறதுன்னு எல்லாம் இருக்கு. ஸோ அதனால நம்ம டேட் பார்த்தோம்னாக்கா அன்னித்து பிரகாரம் அது ஜனவரியில இருக்கும், இன்னித்து பிரகாரம் அது ஏப்ரல்ல வருது. இந்த காலகட்டத்துல எல்லாம் ஏப்ரல்ல வருது. அது அவங்க சொன்ன மாதிரி precision of equinox, that is every 72 years you slip one day. ஒரு நாள் கம்மி ஆகும் for every 72 years when you calculate in this calendar. So அதனால you have precision of equinox ன்னு பேர் அதுக்கு. When you have precision of equinox, என்ன ஆகுதுன்னா இந்த பொதுவாண்டு முன் 5114க்கும் இப்போ நம்ம இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு 7200 வருஷம் சுமாரா. இந்த 70 into by 72 days போட்டீங்கன்னா உங்களுக்கு 100 நாள் வருது. ஸோ கரெக்டா டெல் 100 days டிஃபரன்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு. கரெக்ட், பர்ஃபெக்ட்லி டாலி. இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ராமராவண யுத்தம் எல்லாமே மேட்ச் ஆறுதா? அந்த 14 வருஷம் காட்டுக்கு போறது எல்லாம் மேட்ச் ஆறுதா? ராமராவண எல்லாம் மேட்ச் ஆறு சார், எல்லாம் மேட்ச் ஆறுது. நீங்க கால்குலேஷன் இல்ல, அதுதான் அழகே. இப்போ நம்ம பண்ணச்சே இல்ல இந்த மாதிரி
4-5 ஆப்ஷன்ஸ் வந்தாலும் எந்த தேதி கரெக்ட்னு நம்ம டிசைட் பண்றோம்னாக்க, நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னாக்க, சில ஈவெண்ட்ஸ் வந்து கரெக்டா அந்தந்த நிகழ்வு நடக்கச்சே ஆகாயத்தை பத்தி என்ன விவரம் கொடுத்திருக்காங்களோ அந்த 2 நிகழ்வுக்கு நடுவுல வர கேப், அது வந்து கதை இந்த இதிகாசம் ராமாயணத்துல கொடுத்த கேப் பிரகாரமே நடந்திருக்கும். சோ இங்க அவர் பிறந்திருக்கார் 5114, கரெக்டா பரதன் பிறந்த நாளுக்கு கரெக்டா ஒரு நாள் கேப் வருது. கரெக்டா அந்த முடிசூட்டு விழா அவருக்கு டிசைட் பண்ணச்சே கரெக்டா 25 வருஷம்னு வருது. அண்ட் அந்த முடிசூட்டு விழாக்கு இத்திஹாசம் அந்த நூலில் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன் எதெல்லாம் எங்க இருந்தது கிரகம் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம்னாக்கா அது வந்து 5089 வருது. ஸோ கரெக்டா வருஷம் அந்த ஆர்கியூ ஆஸ்ட்ரானமி, தட் இஸ் அந்த கிரகங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற டேட்டும் அதுல வர நமக்கு வருஷங்களோட கேப் கதையில கொடுத்த இந்த ராமாயணத்துல வர அதே கேப்போட டேலி ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து அது இன்டர்னல் கன்சிஸ்டன்சின்னு சொல்றோம். அந்த ஒரு டேட்டும் கதை பிரகாரமே போறது. இப்போ முடிசூட்டு விழா வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ பிசியில நம்ம ஒண்ணு கவனிச்சுக்கணும், இது வந்து இயர் எல்லாம் குறைஞ்சுட்டே வரும். 5114, 5089, 5076, 4000, 3000, 2000, 1000, அப்புறம் 100 வரைக்கும் வந்துட்டும் 1 வரைக்கும் வந்துட்டும் -1, தட் இஸ் -1 பிசி ஆர் 1 பிசிஇ. அதுக்கப்புறம் 1 சிஇ 2 3 4ன்னு ஏறிண்டு போகும். ஸோ குறைஞ்சுட்டே வந்துட்டு அப்புறம் ஏற ஆரம்பிக்கும். ஸோ இதுல வந்து 5114 பிசிஇனா அவர் பிறந்தது, 5089 அவருக்கு அப்புறம் 25 வருஷம் அப்புறம் வர காலம். இப்போ இந்த முடிசூட்டு விழா தேதி இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா, சப்போஸ் 6000 வந்ததுனாக்கா அது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது கதை பிரகாரம் சரியா வருது இல்ல அது. ஸோ இந்த மாதிரி கரெக்டா பார்த்தோம்னா இந்த செட் ஆஃப் டேட்ஸ் ராமாயணத்துல குறிப்பிட்ட நிகழ்வுகள் ஈவெண்ட்ஸோட டைம் ஸ்பேனோட ரொம்ப அழகா டேலி ஆகுது. அதுல கொடுத்த டிஸ்கிரிப்ஷனோடையும் ரொம்ப அழகா டேலி ஆகுது. ஸ்கை டிஸ்கிரிப்ஷனோடையும் ரொம்ப அழகா டேலி ஆகுது. இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம கிருஷ்ணருக்கு நம்ம மூவ் பண்ணோம்னா, கிருஷ்ணருக்கும் இதே மாதிரி தானே கிருஷ்ணருடைய பர்த் டேட் அண்ட் கனெக்டட் ஈவெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இன்னொரு ஒரு 5 நிமிஷத்துல மூவ் பண்ணிட்டு நம்ம क्वेश्चनக்கு போலாம். இப்போ கிருஷ்ணருக்கும் எப்படி இதே மேட்ச் ஆகும் இல்லையா? இதே பேட்டர்ன் கரெக்ட்டா வருது. நீங்க சொன்ன மாதிரி எங்க புக்ல டீடைலா இருக்கு, எங்களோட குறும்படமும் இருக்கு, பார்க்கலாம். அது எல்லாரும் all the listeners can go listen to the ராமர் கிருஷ்ண பத்தி பாரத் கியான்ல இருக்கு இல்லையா? அது இது கிருஷ்ணருக்கு அதே மாதிரி செட் ஆஃப் டேட்ஸ் கிடைக்கிறது. 27 ஜூலை 3112 பிசிஇ. அதே மாதிரி கிருஷ்ண அப்புறம் அவர் ஹஸ்தினாபுரத்துக்கு பாண்டவ தூதரா போனது, அவர் கிளம்பினது, பாண்டவ தூதர் நடந்த நிகழ்வு, திரும்பினது, பல்ராமர் யுத்தத்துக்கு முன்னாடி தீர்த்த யாத்திரை ஆரம்பிச்சது, குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிச்ச நாள், அந்த மாதிரி சில கிருஷ்ணர் சம்பந்தமான பட்ட ஈவெண்ட்ஸை வந்து எடுத்து நம்ம போட்டோம்னாக்கா இந்த மாதிரி தேதிகள் வருது. அதே மாதிரி மகாபாரத யுத்தங்கள் ஆரம்பிக்கிறது முடியறது. எஸ் சார், அது சொல்லுங்க சார், டேட்ஸ் கொடுங்க. இது 22 நவம்பர் 3067 பிசிஇ பொதுவாண்டு மின். சோ ராமாயணம் ராமர் காலம் முடிஞ்சு ஒரு 2000 சுமார் 2000 வருஷத்துக்கு அப்புறமா மகாபாரத யுத்தம் அதுவும் நடைபெறுகிறது. அப்ப நீங்க வந்து இப்ப ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுலயுமே இதே மாதிரி பேட்டர்ன்ல தான் அவங்க வந்து வால்மீகியா இருக்கட்டும் வியாசரா இருக்கட்டும் இவங்களுடைய டேட்டை வந்து குறிப்பு கிடைக்கிற இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் பொசிஷனை தான் அந்த காலத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க மாத்திரம் சார், ஆரியபட்டால இருந்து, வராஹமிஹிரால இருந்து, கிருஷ்ணதேவராயல இருந்து, ராஜராஜ சோழன்ல இருந்து, ராஜேந்திர சோழன்ல இருந்து, பல்லவராஜ எல்லாரும் அஸ்ட்ரோனாமிக்கலா டேட் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சந்திரன் இந்த இடத்துல வச்சு, சூரியன் இந்த இடத்துல வச்சு, இந்த கிருத்திகை நட்சத்திரத்துல இது எல்லாம் அப்படிதான். அதுதான் உலகம் முழுசான வழி. கேலண்டர் எல்லாம் நீங்க ஆதிசங்கர் எடுத்தாலும் சரி, புத்தர் எடுத்தாலும் சரி, ஜெயினர் மகாவீரர் எடுத்தாலும் சரி, நீங்க சீக்கியர்கள் எடுத்தாலும் சரி, எல்லாரும் பசவேஸ்வரா எடுத்தாலும் சரி, நம்மளோட நாயன்மார்ல எடுத்தாலும் சரி, நாயன்மார்ல இருக்கிற திருவள்ளுவர் எடுத்தாலும் சரி, எல்லாரும் அப்படிதான் ஆகாய நட்சத்திர கோள்கள் நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. நட்சத்திரங்கள் அதுதான் சார் ஆக்சுவலா ஊவே சுவாமிநாத ஐயரும் அப்படிதான் பண்ணிருப்பாரு. தமிழ் தாத்தா அப்படிதான் இருக்கும்.
நேரம்னாலே அதுவே தானே ஓ. சார். நமக்கெல்லாம் நம்ம மறந்து விடுறோம் சரி, அடிக்கடி. இப்ப நீங்க ஒரு நாள் நீங்க தமிழ் தாத்தான்னு சொன்னதுனால சொல்லுங்க. நீங்க தமிழ் தாத்தா சொன்னதுனால நான் ஒரு அடுத்த கேள்வி, இவங்க ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் தமிழ்நாட்டோட ஏதாவது கனெக்ஷன் அந்த காலத்துல இருந்திருக்கா? ஒரு இருக்கு. 5 மினிட்ஸ்ல அதுக்கு இதுக்கப்புறம் நாங்க நம்ம 2 குறும்படம் இல்ல பெரும்படமே பண்ணிருக்கோம். உங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. நான் உங்களுக்கு இப்ப காட்டுறோம். ஓகே. அது எல்லாரும் நீங்க போய் அதை போய் பார்க்கலாம். டீடைல்டு படம், எந்தெந்த ஊர்ல என்னென்ன தொடர்பு இருக்கு ராமர் கிருஷ்ணருக்குன்ட்டு போட்டிருக்கோம். இந்த பிலிம்ஸ் அவைல் பாருங்க, எத்தனை பிலிம் பாருங்க, 33 34 பிலிம் பண்ணிருக்கோம் நாங்க. இது எங்க யூடியூப் சேனல் பாரத் கியான் யூடியூப் சேனல் வந்தாக்க, யூடியூப் பாரத் கியான்னு போட்டா இந்த மாதிரி பேஜ் வரும். அங்க பிளே லிஸ்ட்னு இருக்கும். அந்த பிளே லிஸ்ட்ல போனா பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. அந்த 400 படமும் வருது. அதுல கிட்டத்தட்ட 30 பிலிமுக்கு மேல ராமர் கிருஷ்ணர் பத்தி மட்டுமே இருக்கு. அது பெரும்பாலான பிலிம் வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் இருக்கு. பாத்திருக்கேன், நானும் பார்த்தேன் இத. நானும் பார்த்தேன். எல்லார்ட்டையும் நீங்க லிங்க்ல எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். ஷூர் ஷூர். இதுல வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராமான்னு இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ராமா அண்ட் கிருஷ்ணான்னு இருக்கும். பிளேலிஸ்ட் பாருங்க, ஃபுல் பிளேலிஸ்ட் பாருங்க. அந்த 30 குறும்படம் இருக்கு. அது நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லாமே எல்லா ராமருடைய கிருஷ்ணருடைய அந்த டேட்டிங் ஆஃப் ஆல் தி ஈவென்ட்ஸ் தான் அது எல்லாமே. எல்லாம் ஃபுல்லா. ஓ எக்ஸலென்ட். அது இப்போ ஸ்ரீதர் ஏதாவது எத்தனை பிலிம் இருக்கு பாருங்க, 30 பிலிம் மேல ராமா கிருஷ்ண. கடைசியில பாருங்க தமிழகம் ஸ்ரீ கிருஷ்ணா கனெக்ட், அவர் ராமா கனெக்ட் இருக்கா கடைசியில இருக்கா. ஆமா ஆமா ஆமா, இது ரெண்டும் இருக்கு. பிளஸ் மத்தபடிக்கும் மீதி படங்களும் இருக்கு. ராமாயணம் அண்ட் கிருஷ்ணாவோட ஹிஸ்டாரிசிட்டி பத்தி இது எல்லாமே பார்க்கலாம். எல்லா மொழியில இருக்கு உங்களுக்கு. ரைட் ஃப்ரம் காஷ்மீர் டு இதுல என்ன தெரியுதுன்னா சார், அந்த காலத்துல வந்து இப்ப நாம வந்து ஒரு ஈஸியா சொல்லிடுறோம். ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது 11th அக்டோபர் 2020 இத்தனை மணிக்கு 11 மணிக்கு 11:30 மணிக்குன்னு சொல்றோம். அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு அந்த அஸ்ட்ரோனாமிக்கல் நாலேஜும் இருந்திருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அதை பதிவு பண்றச்சு உங்களுக்கு இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்னோட மனைவி டாக்டர் டி.கே. ஹேமாரி நீங்க வந்து சாயங்காலம் ஒரு நல்ல வயல் காட்டுல விட்டீங்கன்னா அவங்க ஸ்கைய பார்த்து இது எந்த மாசம் சுமாரா எந்த பட்சம் எந்த தினம் உடனே சொல்லிடலாம். பெரிய கஷ்டம், பெருசா நீங்க வந்து கேலண்டர். எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹேமாரி, டாக்டர் ஹேமாரி. நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வந்து வெறுமா வானத்தை பார்த்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா உங்களால அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து தனி ஸ்கில் இல்லையா? உங்க கையில வாட்ச் இருக்கு இல்லையா? ஆமா. அந்த வாட்ச் பார்த்த டைம் என்ன? 11:34 ஆகுது எனக்கு. அது தனி ஸ்கில் அவங்க கிட்ட பாக்குறதுக்கு. இது நம்ம அப்படியே நமக்கு ஸ்ட்ரைட்டா 11:34 னு காமிக்கும் இல்லையா? அது ஸ்கில் அது. அதே மாதிரி உங்க எதிர ஒரு கேலண்டர் இருக்கா? ஆமா. அந்த கேலண்டர் பார்த்தா இன்னைக்கு என்ன தேதி சொல்றது? 11th அக்டோபர்னு காமிக்கிறது. அதே மாதிரி வானத்தை பார்த்து சொல்லும்போது உங்களுக்கு பிளானட்டரி மூவ்மெண்ட் அதே ஸ்கில் தான். இதுக்கு மேல அதே ஸ்கில் தான், எக்ஸ்டென்ஷன் ஸ்கில். நம்ம எப்படி இதுக்கு வந்து 12ன்னு கவுண்ட் பண்ணி புரிஞ்சுண்டு 12னா இப்படி டைம் அதே தான். ஆக்சுவலா நம்மள சின்ன வயசுல இருந்து ஆகாயத்தை பார்க்க ட்ரெயின் பண்ணிட்டோம்னாக்க இல்ல அவ்வளோ அழகா ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் பியூட்டி. டெய்லி நம்ம ஒரு வண்டர். அது டெய்லி சாயங்காலம் நம்ம அங்க போனாலே ஆஹா சந்திரன் பாரு நேத்திக்கு இங்க இருந்தது இன்னைக்கு இங்க வந்திருக்கு. சந்திரன் நேத்திக்கு இவ்வளவு முழுசா இருந்தது இன்னைக்கு இவ்வளவு குட்டியா இருக்கு. நேத்து சதுர்த்தி, இன்னைக்கு பஞ்சமி, நாளைக்கு சஷ்டி, நாளைக்கு சப்தமி. அது டெய்லி சும்மா சாயங்காலம் போய் ஒரு 5 நிமிஷம் ஒரு ஹேபிட் மாதிரி பண்ணிட்டோம்னாக்க நமக்கே வந்துரும். அவ்வளவுதான். உங்களுக்கு நாழி சொல்றாங்க இல்லையா? பஞ்சாங்கங்களையோ இத்தனைக்கு அப்புறம் பஞ்சமி ஆரம்பிச்சா அவ்வளவு எல்லாம் நம்ம டீடைலுக்கு போக வேண்டாம். அதெல்லாம் பஞ்சாங்கம். அது வந்து இன்னும் நம்ம ஒரு காரியத்தை பண்றது அது வந்து இன்னும் டீடைல்டு. இது அவ்வளவு எல்லாம் வாண்டவே வேண்டாம். just to be able to relate. இன்னைக்கு சூரியன் இங்க இருக்கு, சந்திரன் இங்க இருக்கு. நம்ம இது சூரியனும் சந்திரனும் வச்சுட்டு ஆக்சுவலா அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம மறந்துட்டோம் மணி நேரம்னா என்னன்னே மறந்துட்டோம்.
நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் கடிகாரத்துல இதை நீங்க ஸ்கிரீனை கொஞ்சம் ஷேர் எடுத்துருங்க, அன்ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா உங்க ஃபேஸ் தெரிய மாட்டேங்கிறது. நம்ம கடிகாரத்துல இருக்கிறது தான் நம்ம நேரம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா நேரம் என்ன, நம்ம பூமி வந்து ஒரு ரவுண்ட் இப்படி பண்றது வந்து ஒரு நாள். அப்படின்னாக்கா சூரியன் இங்க இருந்து அங்க போறது, சூரியன் வந்து ஆகாயத்துல ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் போறது ஒரு பொழுது, கார்த்தால இருந்து சாயங்காலம், நைட்டு திருப்பி மூன் போறது. இது நம்ம அந்த ரிலேஷன், அந்த ரிலேட்டிங் கேப்பபிலிட்டியை இழந்துட்டோம். அதுதான் டைம்னு மறந்துட்டோம் நம்ம. திருப்பி நம்ம டெய்லி அங்க போய் நம்ம சாயங்காலம் வேலையில ஒரு 5 நிமிஷம் சும்மா அப்படி பார்த்தோம்னாக்கா ஆகாயத்துல, ஓஹோ இப்போ நம்ம பஞ்சமி திதிக்கு வந்திருக்கோம். அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணலாம். இப்போல்லாம் ரொம்ப ஈஸி, நம்மளுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு கையில, மொபைல்லயே நிறைய ஆப்ஸ் வந்துடுது. ஸ்கையை பத்தி நம்ம மொபைல வச்சிருந்தாலே நம்ம இன்னைக்கு ஸ்கை எப்படி இருக்குன்னு நமக்கு இன்னைக்கு சொல்லும். ஸோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷம்னா என்ன, சூரியனை பூமி இப்படி சுத்தி வந்தா ஒரு வருஷம். ஸோ நம்ம ஒரு மாசமும் பூமியில இருந்து சூரியனோ சந்திரனை பார்க்கச்சே நமக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ரவுண்ட் பண்ற இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம், இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கோம். அந்த ஒரு ஐடியா நமக்கு ஒரு ஃபீலிங் நம்ம வந்து உண்டாக்கிக்கலாம். நம்ம சாயங்காலம் வேலை ஒரு 5 நிமிஷம் ஸ்கையை பார்த்தோம்னாக்க நம்ம வந்து we can imagine நம்ம இந்த இத்தனாம் பெரிய ஆகாயத்துல பிரபஞ்சம், அந்த ஸ்பேஸ்ல ஆக்சுவலா நம்ம பூமி எப்படி சுத்தின்னு இருக்கு, எந்த இடத்துல இருக்கக்கூடும் இப்போ இன்னைக்கு, அந்த ஒரு ஃபீலிங்க நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ரசிச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட விஷன் அவ்வளவு பிராட் ஆயிடும். அந்த ஸ்பேஸ் இவ்வளோ பெருசு, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, நமக்கு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் யூ திங்க் பிக். இட் டேக்ஸ் யூ அவே ஃப்ரம் ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் எக்ஸ்பாண்ட்ஸ் யுவர் ஹொரைசன். அந்த காலத்துல மக்கள் வந்து அவங்களுக்கு இது ஒரு ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம வாட்ச் பாக்குற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா அவங்க ட்ரெயின் அப் ஆயிட்டு இருந்திருக்காங்க இல்லையா? அதான் தட்ஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட். அவ்வளவேதான். இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியால வந்த கேள்விகள் வந்திருக்கு. ஸ்ரீதர், கேன் யூ ரீட் இட் அவுட்? முதல் கேள்வியா? சார் வணக்கம். ஸ்ரீதர், ஆர் யூ ஆன் லைன்? லைன்ல இருக்கு. மைக் ஆன் பண்ணிக்கோ. சார், ஐஎம்டிஏயோட ராஷ்டிர பஞ்சாங்கத்துக்கும் நீங்க கொடுத்த புள்ளியும் ஒத்து போகுதான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க சார். சார், ஐஎம்டியோட ராஷ்டிர பஞ்சாங்கம் இருக்குல்ல, அதுவும் நீங்க கொடுத்த தகவலும் வந்து ஒரே மாதிரி ஒத்து போகுமா? ராஷ்டிர பஞ்சாங்கம் இஸ் பேசிக்கலி மேட் அப் ஆஃப் ட்ரெடிஷனல் பஞ்சாங்கம் அண்ட் திரிக் கணிதா. திரிக்னா கண்ணால பார்த்தது, ஆக்சுவல். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கம்பேர்ட் டு இதுவும் நாங்க சொன்னது இஸ் ஒன்லி திரிக் பேஸ் தான். தட் இஸ் வால்மீகி, வசிஷ்டர், விஸ்வாமித்ரர் எல்லாரும் பார்த்த திரிக் தான் நாங்களும் சொல்றோம். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்னா திரிக், கண்ணால பார்க்கறது. அவங்களும் கண்ணால பார்த்தா சொல்றாங்க. இன்னைக்கு சொல்ற ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கண்ணால பார்த்து வச்ச கரெக்ஷன் ஃபேக்டரா இருக்கு. புரியுதா? பஞ்சாங்கம் வந்து for 2 purpose, one for calendrical, one for astrological. நான் எங்க ஆராய்ச்சி நாங்க அஸ்ட்ராலஜிக்கல் உள்ள போல. பட் இன்னொரு பாயிண்ட், பஞ்சாங்கம்னா என்னது? ஆக்சுவலா இட் இஸ் ஒன்லி ஸ்பெசிஃபையிங் the time taken. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் ஆறுது அந்த மாதிரி. பஞ்சாங்கம் இஸ் ஜஸ்ட் a set of data points. பஞ்சாங்கம் வந்து இப்போ அந்த டேட்டாவே தான் யூஸ் பண்ணி தான் இதெல்லாமே கால்குலேட் ஆகுது. தட் இஸ் இப்போ நம்ம டூல்ஸ், ஆர்கியோ ஆஸ்ட்ரானமி டூல்ஸ் எல்லாமே அதே தான் யூஸ் பண்றது. ஒரு நாளைக்குன்னா 24 மணி நேரம். புதன் வந்து ஒரு ரவுண்ட் வரணும்னா, ஒரு கிரகத்துல ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போகணும்னா, ஒரு ஜோடியாக்ல இருந்து இன்னொரு ஜோடியாக் போகணும்னாக்க இவ்வளவு நாள் ஆகும். ஸோ அந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸ் தான் பஞ்சாங்கம் கொடுக்கறது. அந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த மாதிரி டூல்ஸும் யூஸ் பண்ணி இந்த டூல்ல இந்த டேட்டிங் ப்ரொசீஜர்ல என்னன்னாக்கா, இதுல ஆக்சுவலா ரொம்ப அழகா எவ்வளோ சயின்சஸ் வந்து சேருது தெரியுமா? ஃபர்ஸ்ட் சமஸ்கிருதம் தெரியணும். ஏன்னா அப்பதான் வால்மீகி எழுதின டெக்ஸ்ட படிச்சு புரிஞ்சு அது என்ன சொல்லியிருக்காருன்னு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறமா ஆஸ்ட்ரானமி தெரியணும். ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காருனாக்கா அதை வந்து மேப் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிற சக்தி வேணும். அவர் சொல்லியிருக்கிற அந்த ஸ்கை பாயிண்ட்ஸ், ஸ்கைல இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம். மூணாவது, அந்த டூல் யூஸ் பண்ற டெக்னிக்கும் ஹேண்டில் பண்ற டெக்னிக்கும் தெரியணும். சாஃப்ட்வேர் டெக்னிக்கும் தெரியணும். ஸோ ஃபண்டமெண்டலி பிசிக்ஸும் தெரியணும். ஸோ இதெல்லாமே சேர்ந்து வருது வந்து அதுதான் அதனோட கல்மினேஷன் தான் இந்த மாதிரி ஆர்கியோ ஆஸ்ட்ரானமி ஸ்டடீஸ். அது ராமருக்கு, கிருஷ்ணருக்கு பண்ணலாம். நம்ம எத்தகைய நம்ம ஈவெண்ட்ஸ், நம்ம கல்வெட்டுகள்லயும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட் கிடைச்சதுனாக்கா அதை எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி we can
கம் டு அ கன்க்ளூஷன் as to எந்த இங்கிலீஷ் டேட். ஏன்னா நமக்கு ஆக்சுவலா இந்த டேட் பண்றதுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு 200 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து ராமரோ கிருஷ்ணரோ மித்தாலஜின்னு சொன்னதில்லை. நம்ம சித்திர மாசம் நவமி வந்தா ராமர் பிறந்த நாள் நம்ம கொண்டாடிட்டே இருக்கோம். இந்த கிரெகோரியன் கேலண்டர் யூஸ் பண்ணினாதான் நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம பசங்களுக்கே என்னோட நட்சத்திர பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு வருஷமும் ஒரு நாள் வருதே அப்படின்னு அவங்களுக்கு குறைபாடு இருக்கு. ஏன் ஒரே என்னோட பிறந்த நாள் 10th ஜூலைனா எப்பவும் 10th ஜூலை ஏன் வரமாட்டேங்கிறது? ஒரு வாட்டி 9th ஜூலை வருது, ஒரு வாட்டி 15 ஜூலை, ஒரு 22nd ஜூன். ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா பார்த்தா அந்த குழந்தையோட நட்சத்திர பிறந்த நாள் நம்ம கொண்டாடினோம்னாக்க அது வந்து அந்த ஆனி மாசம் 5ஆம் ஆனி மாசம் இந்த நட்சத்திரம்னா அன்னைக்குதான் அது கொண்டாடுவோம். நம்ம டவுட்டே இருக்காது. அது இன்னொரு சிஸ்டமோட கம்பேர் பண்ணச்சேதான் நமக்கு வந்து இந்த ப்ராப்ளமே வருது. காலிப்ரேஷன் ப்ராப்ளம் பேசிக்கலி. இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஸ்ட்ராங்னாக்க நம்ம சரி இதை விட்டுட்டு அதுக்கு போலாம். இந்த சிஸ்டம் ரொம்ப வீக். அதுலயே எக்கச்சக்க கோளாறு இருக்கு. நிறைய கோளாறு. அடுத்த கேள்விக்கு போலாம். கொஞ்சம் பிரீஃபா அடுத்த கேள்வி என்னப்பா? கம்மியா இருக்கு சார். அதான் ராமர் மற்றும் கிருஷ்ணர் காலகட்டத்தில் பேசப்பட்ட மொழிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. அந்த காலத்துல ராமர் கிருஷ்ணர் காலத்துல என்ன மொழி பேசப்பட்டது? 3-4 மொழி இருந்திருக்கும். நான் சொல்றேன். நானு ஒண்ணு வந்து தமிழ், சம்ஸ்கிருதம், பிராகிருத், அப்புறம் வந்து மெலுஹா. இது 4 மொழி நிச்சயமா இது மேற்கொண்டு பல மொழிகள் இருந்திருக்கலாம். ஏன்னா அதுக்கு ஆதாரபூர்வமா இதுல இருக்க இதிகாசங்கள்ல இருக்கா? கிராமேரியன் எப்படி வந்து தொல்காப்பியர் ஒரு கிராமேரியனோ, இங்கிலீஷ்ல வந்து ரென்னன் மார்டின் வந்து கிராமேரியனோ, பாணினி கிராமேரியனோ, பாணினிக்கு பல 1000 வருஷம் ஹனுமானே கிராமேரியன். அவர் வந்து கிராமர்ல எக்ஸ்பர்ட். அவர் கிராமர் புத்தகம் எழுதியிருக்காரு. பண்டிதன் சொல்லுவாங்கல்ல, நவ வியாக்கரண பண்டிதம். வியாக்கரண பண்டிதம் அவரு. தொல்காப்பியர் ஒரு வியாக்கரண பண்டிதர். அது மாதிரி தண்டி ஒரு வியாக்கரண பண்டிதர். காளிதாச சமயத்துல இருந்தவர். அந்த மாதிரி தண்டி வந்து காஞ்சிபுரத்துல இருந்திருக்காரு கொஞ்ச நாள். அதனாலதான் சொல்றேன் தண்டி. அதே மாதிரி அவர் வந்து எந்த மொழியில பேசினால் ஒரு நிமிஷம் எந்த அவர் வந்து சீதா அம்மாவை வந்து அசோகவனத்துல மரத்துல உட்காந்து பார்க்கச்ச அனுமார் சிந்திக்கிறாரு. எந்த மொழியில பேசினால் சீதா அம்மாவுக்கு புரியும். ஏன்னா இவர் வந்து எத்தனோ மொழி தெரியும் இருக்கு. சொல்ற நான் சம்ஸ்கிருதத்துல பேசுறேன்னு நினைச்சா என்ன நினைப்பாங்க சீதா அம்மா? ராவணனோட ஆள் என்ன? ராவணனுக்கு வேதம் தெரியும். ராவணன் வந்து சம்ஸ்கிருதம் தெரியும், வீணை வாசிப்பாரு. ராவணன் பெரிய பண்டிதர். சோ அவரோட ஆள் அமைச்சிருக்காருன்னு நினைச்சுப்பாரு. நான் சம்ஸ்கிருதத்துல பேசினா அதனால வந்து அந்த மொழியில பேசலாமா, இல்லைன்னா பாமர மக்களோட மிளேச்சா மொழியில பேசலாமா, இல்ல அதோட பண்டைய மொழி பிராகிருதம். பிராகிருதம் என்ன? பிராண பிரகிருதி நேச்சர், கிருத்தம்னா செயல், கரம் செயல். சோ பிராகிருதம் இயற்கையாக வந்த மொழி, இயற்கை செயல். சம்ஸ்கிருதம் அர்த்தம் சம்ஸ்னா ரிஃபைன்டு, நல்லா செதுக்கி அழகா பண்ண வச்சது. ரிஃபைன்டு லாங்குவேஜ். சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அர்த்தமே ஜாப் வெல் டன். அப்புறம் அங்க இருக்க தெற்க மொழி வந்து தமிழ். அந்த மாதிரி அந்த காலத்து தமிழ். சோ இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கு. சோ அவர் எந்த மொழியில பேசினா சீதா அம்மா கிட்ட பேசணும் அவர் சிந்திக்கிறார். அது வந்து வால்மீகி ராமாயணத்துல வருது. அவரு அங்கதான் சம்ஸ்கிருத வார்த்தை முதல் வாட்டி வருது. நம்ம எந்த மொழியில பேசுறாரு? கடைசியில சம்ஸ்கிருதம் தான் பேசுறாரு அவர். அவர் மனசு யோசிக்கிறார், எந்த மொழியில பேசலாம் யோசிக்கிறார். அவர் இப்படி பேசலாம், இந்த மாதிரி இப்படி நினைப்பாங்களா, அப்படி நினைப்பாங்களா அவர் யோசிச்சு கடைசி இட்ஸ் a thought process in Hanuman's mind sitting on the tree as to what to talk to her. அந்த கணையாழி காட்டச்சே எந்த மொழியில பேசுறாரு, கடைசியில சம்ஸ்கிருதத்துல பேசுறாரு அவரு. ரொம்ப he is a grammarian himself. அடுத்த கேள்விப்பா. அடுத்த கேள்வி சார். ராமர் சேது பாலத்தை பற்றிய நாசா மற்றும் இஸ்ரோவின் கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்க சார். நாசா இஸ்ரோல போட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க சார். நீங்களும் போட்டோகிராஃபர், நானும் போட்டோகிராஃபர். சேட்டலைட்ல போய் போட்டோகிராஃப் எடுத்திருக்காங்க. இதே ராமசேது பிரிட்ஜை நானும் மனைவியும் கொலம்போல இருந்து சென்னை விமானத்துல வரைச்ச காத்தால 7-8 மணிக்கு வரைச்ச நல்லா சூரியன் வெளிச்சம் படும். உங்க பிளேன்ல இருந்து அழகா தெரியும், எடுக்கலாம். புல்லு அரிக்கும். அந்த அந்த ராமசேது மேல வரைச்சு அதான் போட்டோ எடுத்து எங்க பிலிம்ல போட்டுக்க பாருங்க. எடுத்து போட்டோ போட்டுக்கோம். ராமசேது இஸ் a man-made bridge by our people, by the Dravida Vanara community. Because Dravidam is Pancha Dravidam. அது வந்து சௌராஷ்டிரம், கர்நாடகம், மகாராஷ்டிரம், தமிழகம் எல்லாம் சேர்ந்தா திராவிடம். பாஞ்ச திராவிடம் பேர் அதுக்கு.
திராவிட ஒரு ஸ்டேட் மாத்திரம் இல்ல. அப்ப இந்த ஸ்டேட்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்லாம் 50-60 வருஷமா அந்த ஸ்டேட் இதெல்லாம். அதுக்கு முன்ன சௌராஷ்டிரத்துல சேர்ந்துதான் குஜராத்ல பஞ்சவருஷம். ஆக்சுவல் அவ ஸ்டேட்மெண்ட் அவ சொல்லியிருக்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அவ என்ன சொல்லியிருக்கானாக்க, இத வந்து மேலேந்து பார்த்தானாக்க இது வந்து ஒரு மனிதனால செய்யப்பட்ட ஒரு, இது ரொம்ப வெறும் நேச்சுரல் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு செய்யப்பட்ட ஒரு ஃபார்மேஷன் தெரிய வருது. பட் இதனோட ஆக்சுவல் ஹிஸ்டரி அண்ட் இதனோட 2 எண்ட் ஆஃப் லேண்ட், தட் இஸ் ஒன்னு வந்து ஸ்ரீலங்கன் சைடு, ஒன்னு வந்து இந்தியன் சைடு, இது ரெண்டுமே ரொம்ப பழமையான நில பாகங்கள், அதனோட ஏஜ் சொல்றாங்க. பட் இதனோட எக்ஸாக்ட் டேட் எல்லாம் மீதி டேட்டாவை வச்சுட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும்னு ஆக்சுவலா அவங்க டீடைல் ஸ்டேட்மெண்ட் 2-3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த 2 எண்ட் ஆஃப் த லேண்ட் வந்து இவ்வளோ லேக் இயர்ஸ் ஓல்டு அதை வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அந்த பிரிட்ஜையும், ஏன்னா நமக்கு யுகம் எல்லாம் வேற இருக்கு, அதெல்லாமும் நாங்க கிளாரிஃபை பண்ணிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. புத்தகத்துல இருக்க ஆன்சர், நீங்க குறும்படத்துல இருக்க ஆன்சர் தயவுசெய்து பாருங்க. சோ கிளீனா இந்த பிரிட்ஜ் வந்து 7200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பிரிட்ஜ். இட் இஸ் ஆக்சுவல் இங்கிலீஷ்ல அத ஸ்டேட் பண்ணணும்னாக்க ப்ராப்பரா, இட் இஸ் a man-made accretion over a natural sea ridge. அப்படின்னா அது இயற்கையா? ஆமா, இயற்கையும் இருக்கு. மனிதனால கட்டப்பட்டதா? ஆமா, மனிதனாலையும் கட்டப்பட்டது. ஏன்னா சமுத்திரத்துக்கு அடியில இயற்கையா இருக்கிற ஒரு மலை, கடல் மலை, தொடர்ச்சி மலை, கடல் கடியில இருக்கிற தொடர்ச்சி மலைக்கு மேல அதை உபயோகிச்சு அதுக்கு மேல மனிதர்கள் வானர படை அதை கட்டினாங்க. சோ மனிதனாலையும் கட்டப்பட்டது, இயற்கையாலையும் அமையப்பட்ட ஒரு இடம் அது. வால்மீகி ராமாயணத்துல இத பத்தியே ஒரு கிட்டத்தட்ட 80 ஸ்லோகங்கள இருக்குன்னு எனக்கு நீங்க எழுதினதாக எனக்கு ஞாபகம். நிறைய ஸ்லோகங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, பிரிட்ஜ் எப்படி சமுத்திரத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுங்கிறத பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஒரு சயின்டிபிக், ஒரு சிவில் இன்ஜினியரிங் மார்வல்ங்கிற மாதிரி நீங்க சொன்ன மாதிரியா எழுதின மாதிரியா அந்த ஃபிலிம்ல இருக்கு. அந்த செட் நாங்க பிளேலிஸ்ட் காமிச்சோம்ல யூடியூப்ல, அதுல ஒரு ஏதோ ஒரு இதுல நான் பாத்திருக்கேன். அத நீங்க சொன்னது அது கரெக்ட் இல்லையா? வால்மீகி ராமாயணத்துல வருது இல்லையா? ஆமா ஆமா. அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி, ராமாயணத்தில் சீதா இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறப்படுகிறது. அதை பத்தி உங்கள் ஆராய்ச்சி கருத்து என்ன சார்? இடப்பக்கம் மடப்பக்கம் அவங்க சௌரியம் சார், ஒரு சம்பிரதாயம். அது இல்ல என்னன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க கேள்வி. சீதா வந்து இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டவர், இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டவர், இறப்புக்கும் பிறப்பிற்கும் அப்பாற்பட்டவர் சீதா. அவரோட ஆத்மாவும் இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டது, அவரோட ஆத்மாவும் இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டது, என்னோட ஆத்மாவும் அவங்களோட ஆத்மா, நம்ம எல்லாரோட ஆத்மாவும் இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டது. இது பகவத்கீதை கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. உடம்பு தான் வந்து இறப்பு பிறப்பு, ஆத்மா கிடையாது. அதுதான் உண்மை. அது நம்மளோட பாரத கலாச்சாரத்தோட அது ஒரு ஆணி வேர். அது இறுதி கேள்வியான கேட்டுக்கிறேன் சார். மகாபாரத யுத்தத்தில் ஜெயத்ரதனை அர்ஜுனன் வீழ்த்த முயற்சி செய்யும் போது கிருஷ்ணர் தனது சக்கரத்தால் சூரியனை மறைத்தார் என்று கூறப்படுகிறது. ஆங்கிலம் சொன்னா அது பேர் மிராஜின் பேரு. அது எங்க புக்கு ஹிஸ்டாரிக்கல் கிருஷ்ணால அது பத்தி ஒரு சாப்டர் எழுதியிருக்கோம். இந்த ஒரு நிகழ்வு பத்தி ஒரு சாப்டர் எழுதியிருக்கோம். நம்ம இப்போ சஹாரா டெசர்ட் பாலைவனத்துல போனா உங்களுக்கு ஆங்கிலத்துல மிராஜ்ன்றது சொல்லுவாங்க. அது மிராஜ் நீங்க ஆங்கிலத்துல படிக்கலாம். மிராஜ்ன்ற வார்த்தை தட் இஸ் உங்களுக்கு பாக்குற திடீர் என்ன தோணும், ஒரு ஓஎஸ்எஸ் தெரியும், அங்க வந்து தண்ணி இருக்க மாதிரி தெரியும், ஒரு பிரமை. அது வந்து ஆப்டிக்ஸ், அது ஆப்டிக்கல் இல்யூஷன் வாங்குது. அது வந்து பூமியில நடக்கிறது. இது வந்து ஸ்கை லெவல்லயும் நடக்கிறதுக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருந்தா அந்த மாதிரி பினாமினான் சயின்டிபிக்கா எப்படி நடக்க கூடலாம் அதை வந்து நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருந்திருக்கு, அதையும் டீடைல் பண்ணிருக்கோம். சோ அத எக்ஸ்பிளிசிட்டாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் வித் ஆல் கிராபிக்ஸ். எப்படி ஸ்கை லைட் வந்திருக்கும், எப்படி லைட் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், ஆப்டிக்ஸ்னா கிரேட்னா டிகிரினா எல்லாம் சொல்லிருக்கோம். பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப பொறுமையா நீங்க வந்து நேரமின்மையினால நம்ம வந்து நிறுத்த வேண்டியது எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு வந்து தகிட்டாத ஒரு இன்பம் அது. உங்களுடைய கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாக்க எப்படி கான்டாக்ட் பண்ண முடியும்? உங்களுடைய ஒரு நிமிஷம் நாங்க ஸ்கிரீன் ஷேர் பண்றோம். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுங்க. those who want to contact us ஸ்கிரீன் ஷேர் பண்றோம். ஒரு நிமிஷம் இருக்கும். பண்ணுங்க.
ஸ்கிரீன்ஷாட் வருதா சார்? வருது. இதுல இது உங்க கான்டாக்ட் அட்ரஸ் வேணும். அதான் வருது. இது எங்க புக்ஸ் எல்லாம் இருக்கு. யாரும் படிக்கணுமோ எல்லாம் படிக்கலாம். Is it available online-ல இருக்கா? Yes, all our books and films Kindle எல்லாத்துல இருக்கு. Amazon-ல வருதா? Yes, Amazon-ல இருக்கு, Kindle-ல இருக்கு, எல்லாத்துல இருக்கு எங்க books, videos and எங்களுக்கு எந்த புக் எடுத்தாலும் 99 ரூபாய். எல்லாம் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் புக் எல்லாம் 99 ரூபாய் கிட்ட எல்லாரும் என்ன ஈஸியா போய் அதுக்கு குறைச்சலா அத அலோவ் பண்ணல. அதனால மினிமம் பிரைஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் for easy to read for everybody. உங்க இமெயில் ஐடி bharatgyan@gmail.com. ஆமா, bharath@gmail.com. bharatgyan@gmail.com. ஆமா. உங்க வெப்சைட் bharatgyan@bharatgyan.com. bharatgyan. YouTube historicalrama.com இன்னொரு வெப்சைட் இல்லையா? அது வேண்டாம், அது வேண்டாம். இப்போ அது ரெண்டு merge பண்ணிட்டோம். அது ஒண்ணா merge பண்ணிட்டோம். அது bharatgyan உள்ள merge பண்ணிட்டோம். ஓகே, bharatgyan.com, bharatgyan@gmail.com உள்ள தொடர்பு கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். பிஃபோர் ஐ ஹேண்ட் ஓவர் டு ஸ்ரீதர் டு க்ளோஸ் இட், சார் நீங்க இதை எடுத்துடலாம், ஸ்லைடு எடுத்துடலாம். ஸ்ரீனிவாஸ் கோபால், யூ கம் ஆன் தி ஸ்கிரீன். அடுத்த வாரம் இதே நேரத்தில் 11 மணிக்கு கடல் வாணிகம், இந்தியாவினுடைய கடல் வாணிகம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நரசையா, அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், கடல் இதுல வாணிகத்தை பத்தின பல ஆராய்ச்சிகள் எழுதி பல புத்தகங்கள் எழுதினவர். அடுத்த வாரம் 11 மணிக்கு அவர் இதே நேரத்துல நம்ம சந்திக்கலாம். அண்ட் ஸ்ரீதர், யூ கேன் க்ளோஸ் தி. மகிழ்ச்சி சார். சார் மேடம், உங்களோட இந்த டிஸ்கஷன் அமுத சுரபி நிகழ்ச்சியில கலந்துரையாடல் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. பல புதுமையான தகவல்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சு. எங்களுக்கு நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு. கிட்டத்தட்ட டைம் டிராவல் பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி போன ஒரு ஃபீலே கிடைச்சிச்சு உங்களோட பேசினது. ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்துக்கு நன்றிங்க மேடம். அப்புறம் இவரு சீனிவாச கோபால் நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பின்னால. ஆமா, வெளியில பரப்பிய எங்களோட தொழில்நுட்ப அணி ஸ்ரீனிவாஸ் கோபாலுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். லைவ் எத்தனை போனதுக்கு எல்லாத்துக்கும் இவர் தான் பின்னால இருந்து பின்னணியில இருக்கிறவர். அவர் தான் கொஞ்சம், அவரு நம்ம எல்லாம் முன்னணியில இருந்து கேமரால உட்காந்துருக்கோம், அவர் பின்னணியில இருந்து நிகழ்ச்சியை சிறப்பா நடத்தினவர். அதனாலதான் அவர் கேமரால வரணும் அப்படிங்கிறதுக்கு. சீனிவாச கோபால், உங்களுக்கும் நன்றி. பார்வையாளர்கள் அனைவருக்கும் பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் பிரீசன்ஸ் மற்றும் நெக்ஸ்ட் ஜென் பொலிட்டிக்கல் லீடர் அனைத்தின் சார்பாகவும் என் நன்றியை சொல்லிக்கிறேன். அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.